Good morning students. Today 4th standard science subject lesson 3 plants பார்க்க போறோம். Plants Tamil meaning தாவரங்கள். Learning objectives. After learning this lesson, students will be able to list out the parts of the leaves and their functions. இலையோட பாகங்கள் மற்றும் அதோட வேலை பத்தி தெரிஞ்சிருப்போம். Explain the process of photosynthesis. அதாவது தாவரங்கள் வந்து எப்படி உணவு வந்து தயாரிக்குது அப்படின்ற பத்தி நம்ம தெரிஞ்சிருப்போம். Then when they describe the role of the plants as a primary producers, know about green and non-green plants, describe the features of flower, list out the exotic plants and their roles, identify the edible part of the different plants. So இதான் இந்த plants lessonல நம்ம வந்து என்ன பண்ணிருப்போம் ஸ்டடி பண்ணிருப்போம். ஃபர்ஸ்ட் பாருங்க introduction. All living things eat food. Food helps them grow and perform daily activities. எல்லா லிவிங் திங்ஸும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபுட்டு வந்து சாப்பிடுவோம். ஸோ அந்த ஃபுட்டோட ஹெல்ப் மூலமா தான் நம்ம என்ன பண்றோம் க்ரோ வளர்றது. தென் வந்து நம்மளோட டெய்லி ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே நம்மளால பண்ண முடியும். We have seen animals eating their food. அனிமலும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதோட ஃபுட்டை சாப்பிட நம்ம பார்த்துருவோம். பட் have you ever wondered how plants get their food? பிளான்ஸ் வந்து எங்கேயா ஃபுட்டு சாப்பிட்டு நம்ம பார்த்துருக்கோமாப்பா? பிளான்ஸுக்கு நம்ம ஏதாவது ஃபுட்டு கொடுத்துருக்கோமா? எதுவுமே கொடுத்தது கிடையாது. ஸோ அப்போ எப்படி வந்து பிளான்ஸ் வந்து ஃபுட்டு வந்து இது பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா பிளான்ஸ் வந்து அதோட ஃபுட்டை அதுவே என்ன பண்ணிக்கிறோம் மேக் பண்ணிக்கிறோம். பிளான்ஸ் ப்ரொடியூஸ் their own food with the help of chlorophyll, a pigment present in the leaves. ஸோ லீவ்ஸில் குளோரோஃபில் அப்படின்ற பிக்மெண்ட் இருந்துச்சுன்னா அப்படின்னா பிக்மெண்ட் சன்லைட் வாட்டர் இந்த மூலமா என்ன பண்ணும் அப்படின்னா பிளான்ட் வந்து அதோட ஃபுட்டை மேக் பண்ணுவோம். அந்த ப்ராசஸ் தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா போட்டோசிந்தசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஹியூமன்ஸ் அண்ட் அனிமல்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் பிளான்ஸ் ஃபார் தேர் ஃபுட் எய்தர் டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி. ஸோ நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா தாவரங்களை வந்து மனிதர்களும் விலங்குகளும் நேரடியாகவும் இல்லைன்னா என்ன பண்றோம் இன்டைரக்ட்லி அப்படின்னா மறைமுகமாகவும் நம்ம வந்து தாவரங்களை டிபெண்ட் பண்ணி சார்ந்துதான் இருக்கோம். லெட் அஸ் லேர்ன் மோர் அபவுட் பிளான்ஸ் இன் திஸ் லெசன்ஸ். ஸோ இப்போ வந்து பிளான்ஸை பத்தி இந்த லெசன்ல நம்ம இன்னும் டீப்பா படிக்க போறோம். ஃபர்ஸ்ட் டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா பார்ட்ஸ் ஆஃப் எ லீஃப். நமக்கு லீஃப்னா ஜஸ்ட் லீஃப் இதான் இருக்கும், கிரீன் கலர்ல இருக்கும், ஒவ்வொரு லீஃபும் ஒவ்வொரு ஷேப்ல இருக்கும், அந்த மாதிரி தானப்பா நமக்கு தெரியும். ஸோ நமக்கு இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா லீஃபோட பார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. Leaves are of different shapes and size and have different parts. However, there are some basic parts that are common in most of the leaves. அதாவது leaves அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ்ல டிஃப்ரெண்ட் சைஸ்ல இருக்கும். அதே மாதிரி சம் லீவ்ஸ்க்கு வந்து டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் இருக்கும். ஸோ நமக்கு இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா காமனா எல்லா லீஃப்ல இருக்க பார்ட்ஸ் பத்தி தான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். இங்க நமக்கு ஒரு லீஃபோட டயக்ராம் கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த லீஃபோட எட்ஜில் இருக்கிறது என்னது அப்பெக்ஸ், இலை நுனி அப்படின்னு சொல்லுவோம். தென் வந்து வெயின்ஸ்னா இந்த லீஃப்ல இன்பிட்வீன்ல நரம்பு இருக்கும் பாத்தீங்களா, அதுதான் என்னது வெயின்ஸ், இலை நரம்பு அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து மிட்ரிப் அப்படின்னா என்னன்னா சென்டர்ல இருக்கும் இல்லையா, காம்புல இருந்து போகல, அதுதான் என்னது மிட்ரிப், மைய நரம்பு அப்படின்னு சொல்லலாம். தென் வந்து பிளேடுனா அதாவது இந்த வெயின்ஸுக்கு இன்பிட்வீன்ல கிரீன் கலர்ல இருக்கும்ல, அதுதான் என்னது பிளேட். நெக்ஸ்ட் பெட்டியால் அப்படின்னா என்னது இலைக்காம்பு. ஓகேவா, இதுதான் லீஃபோட பார்ட்ஸ். ஸோ நீங்க இதை என்ன பண்ணணும் அப்படின்னா ரஃப் பேப்பர்ல டிரா பண்ணி அதோட பார்ட்ஸை மார்க் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அப்பெக்ஸ், வெயின்ஸ், மிட்ரிப், பிளேட், பெட்டியால். ஸோ அப்பெக்ஸ்ன்றது இலை நுனி, வெயின்ஸ்ன்றது இலையோட நரம்பு, மிட்ரிப் அப்படின்றது நடுவில் வர மைய நரம்பு இலையோடது, தென் பிளேட் அப்படின்றது வெயின்ஸ்க்கு நடுவில் கிரீன் கலர்ல இருக்கிறது தான் என்னது பிளேட் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து பெட்டியால் அப்படின்னா என்னன்னா இலைக்காம்பு. சரியா, பாருங்க ஃபர்ஸ்ட் பிளேடுன்னா என்னன்னு பாருங்க. The board flat part of the leaf lamina. ஸோ அது வந்து நம்ம என்ன சொல்லுவோம் லேமினான்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து எப்படி இருக்கும், இலை வந்து எப்படி இருக்கும் பரந்த தட்டையாக தானப்பா இருக்கும், அதான் the board flat part of the leaf lamina. next apex, இலை நுனி, the tip of the leaf. லீஃபோட இலை நுனியை தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா அபெக்ஸ் அப்படின்னு சொல்றோம். மிட்ரிப் அப்படின்றது the midrib runs along the center of the leaf. Veins are branch out from the midrib. They are the framework of hollow tubes that carry water and minerals. ஸோ அந்த வெயின்ஸ்ல தான் என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹோலோ டியூப்ஸ் இருக்கும். அது மூலமா தான் என்ன ஆகும் அப்படின்னா
வாட்டர் அண்ட் மினரல்ஸ் வந்து அந்த இலைக்கு வந்து கொண்டு போக முடியுது. அதான் veins. நெக்ஸ்ட் வந்து petiole. This part joins the leaf of the main stem. ஸோ இந்த இலை காம்பு தான் வந்து எதோட ஜாயிண்டா இருக்கும் அப்படின்னா ஸ்டெம்மோட மெயின் பார்ட் வந்து ஜாயிண்ட் ஆயிருக்கும். ஃபர்ஸ்ட் பாருங்க, blade, the board, flat part of the leaf, lamina. Next apex, the tip of the leaf. Third one, midrib. The midrib runs along the center of the leaf. Veins are branched out from the midrib. They are the framework of hollow tubes that carry water and minerals. Last one, petiole. This part join the leaf to main stem. So இதுதான் leaf ஓட parts. Next, stomata. Stomata அப்படின்னா என்னன்னா அதுல வந்து இலையில வந்து குட்டி குட்டி டைனி ஓப்பனிங் இருக்கும். அந்த டைனி ஓப்பனிங் மூலமா தான் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து டிரான்ஸ்பிரேஷன், பிளான்ட்லயே டிரான்ஸ்பிரேஷன் நடக்குது அப்படின்னு பார்த்தோம்ல, அது வந்து இந்த ஸ்டொமட்டா மூலமா தான் நடக்குது. ஸ்டொமட்டா ஆர் டைனி ஓப்பனிங் ஆர் போர்ஸ் மோஸ்ட்லி ஃபவுண்ட் அட் த பேஸ் ஆஃப் த லீஃப். ஸோ இந்த ஸ்டொமட்டா அப்படின்றது இலையோட பேக் சைடு தான் இருக்கும். ஏர் என்டர்ஸ் and leaves the plant through these opening stomata, helps the plant to breathe. Stomata are used to exchange gases. ஸோ வந்து இந்த ஸ்டொமட்டா மூலமா தான் என்ன ஆகும் அப்படின்னா ஏர்லாம் வந்து உள்ள நுழையும், அந்த இலை வழியா வந்து உள்ள போகும் அந்த பிளான்ட்டுக்கு தேவையான ஏர் எல்லாமே. ஸோ வந்து இந்த ஸ்டொமட்டாவோட ஹெல்ப் மூலமா தான் பிளான்ட் வந்து என்ன பண்ணும், பிரீத் பண்ணும். ஸோ இது மூலமா தான் என்ன ஆகுது அப்படின்னா கேசஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகும். அதாவது CO2 ஆக்சிஜன். ஆக்சிஜன் வந்து நம்ம பிரீத் பண்ணுவோம், CO2 வந்து எதை எடுத்துக்கிறோம் அப்படின்னா பிளான்ட் வந்து எடுத்துக்கிறோம். ஸ்டொமட்டா திரும்ப ரீட் பண்ற பாருங்க. ஸ்டொமட்டா ஆர் டைனி ஓப்பனிங்ஸ் ஆர் போர்ஸ் mostly found at the base of the leaf. Air enters leaves the plant through this opening. Stomata helps the plants to breathe. Stomata are used to exchange gases. ஸோ இந்த ஓப்பன் மூலமா தான் என்ன ஆகும் அப்படின்னா ஏர் வந்து என்டர் ஆகுது. ஸோ அந்த லீஃப்ல வந்து என்டர் ஆகிற ஏர் வந்து பிளான்ட் எல்லாத்துக்குமே வந்து சப்ளை பண்ணுது. ஓகேவா? இதோட ஹெல்ப் மூலமா தான் ஸ்டொமட்டா மூலமா தான் என்ன ஆகுது, பிளான்ட் வந்து பிரீத் பண்ணுது. ஸோ ஸ்டொமட்டா மூலமா தான் கேசஸ் வந்து என்ன ஆகுது, எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியுது. ஸ்டொமட்டா அப்படின்னா இலை துளைகள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட், லீஃப் அஸ் ஃபுட் ஃபேக்டரி. பிளான்ட் நீட் ஃபுட் but they never depend on people or animals to provide them. ஸோ வந்து பிளான்ட்டுக்கு என்ன தேவை, ஃபுட்டு தேவை. ஆனா வந்து அது வந்து யாரை சார்ந்திருக்காது, பிளான்ட் பீப்புள் அண்டு அனிமல்ஸ் யாரையும் சார்ந்திருக்காது. யாரும் பிளான்ட்டுக்கு வந்து என்ன கொடுக்கற கிடையாது, ஃபுட்டு கொடுக்கற கிடையாது. மோஸ்ட் ஆஃப் த பிளான்ட்ஸ் ஆர் ஏபிள் டு மேக் தேர் ஓன் ஃபுட் த்ரூ எ ப்ராசஸ் கால் போட்டோசிந்தசிஸ். ஸோ எல்லா பிளான்ட்டுமே என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதோட ஃபுட்டை அதுவே மேக் பண்ணிக்கிறோம். அந்த ப்ராசஸ் தான் நம்ம என்ன சொல்றோம், போட்டோசிந்தசிஸ் அப்படின்றோம். போட்டோ அப்படின்னா என்னன்னா லைட், சிந்தசிஸ் அப்படின்னா என்னன்னா மேக். ஸோ அது ரெண்டு தான் சேர்த்து நமக்கு என்ன சொல்றோம், போட்டோசிந்தசிஸ் அப்படின்னு சொல்றோம். போட்டோசிந்தசிஸ் அப்படின்னா என்னன்னா ஒளிச்சேர்க்கை அப்படின்னு தமிழ் மீனிங். இஸ் எ ப்ராசஸ் பை விச் பிளான்ட் மேக் தேர் ஃபுட் யூசிங் குளோரோஃபில், வாட்டர், கார்பன் டை ஆக்சைடு இன் த பிரசன்ஸ் ஆஃப் சன்லைட். ஸோ வந்து ஒரு பிளான்ட் வந்து அதோட ஃபுட்டை மேக் பண்ணணும் அப்படின்னா குளோரோஃபில்ன்ற பிக்மெண்ட் வந்து அந்த இலையில இருக்கணும், அந்த இலையில இருக்கணும். தென் வந்து வாட்டர் தேவை, கார்பன் டை ஆக்சைடு, சன்லைட் வந்து என்ன இருக்கணும், பிரசன்ஸா இருக்கணும். இது எல்லாமே இருந்தாதான் போட்டோசிந்தசிஸ் அப்படின்ற ப்ராசஸ் வந்து அங்க நடக்கும். ஸோ அந்த போட்டோசிந்தசிஸ் மூலமா தான் பிளான்ட் வந்து அதோட ஃபுட்டை வந்து மேக் பண்ணிக்கிறது. லெட் us see how this process is organized within the plant. ஃபர்ஸ்ட் பாருங்க, நமக்கு ஒரு பிளான்ட்டோட டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ஸோ போட்டோசிந்தசிஸ்க்கு நம்ம என்னென்ன தேவைன்னு சொன்னேன், சன்லைட், கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர், குளோரோஃபில், இதெல்லாம் நமக்கு தேவைன்னு சொன்னா எஸ். ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னா டே டைமிங்ல வந்து பிளான்ட் வந்து கார்பன் டை ஆக்சைடு, அதாவது ஏர்ல இருக்க நம்மளோட அட்மாஸ்பியர்ல இருக்க கார்பன் டை ஆக்சைடு எல்லாமே எதை எடுத்துக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளான்ட் எடுத்துக்கிறோம். பிளான்ட் வந்து டே டைமிங்ல வந்து ஆக்சிஜன் வந்து ரிலீஸ் பண்ணும். அந்த ஆக்சிஜன் தான் ஹியூமன்ஸ் அண்ட் அனிமல்ஸ் நம்ம வந்து பிரீத் பண்றோம். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து அப்படியே நைட் வந்து ஆப்போசிட்டா இருக்கும். பிளான்ட்டும் என்ன எடுத்துக்கிறோம், ஆக்சிஜன் எடுத்துக்கிறோம், கார்பன் டை ஆக்சைடை ரிலீஸ் பண்ணும். ஸோ அதனால தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா மரத்தடியில வந்து நைட் டைமிங்ல வந்து என்ன பண்ணக்கூடாது, நம்ம வந்து
தூங்கக்கூடாது, ஸ்லீப் பண்ணக்கூடாது அப்படின்றத மெசேஜ் வந்து நமக்கு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுதான் மெயின் ரீசன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாருங்க, வாட்டர் இஸ் அப்சர்வ்ட் பை த ரூட் அண்ட் இஸ் பாஸ்டு டு த லீவ்ஸ் த்ரூ த டியூப்ஸ். ஸோ நம்ம லீஃப்ல வந்து டியூப்ஸ் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அந்த வெயின்ஸ் வந்து டியூப் மாதிரி தான் இருக்கும். அது மூலமா தான் என்ன ஆகும் அப்படின்னா வாட்டர் வந்து ரூட்ல இருந்து எடுத்துட்டு லீஃப்க்கு வந்து போகுது. சரியா? கார்பன் டை ஆக்சைடு in the air passes through small pores in the leaf. ஸோ நம்ம லீஃப்க்கு பேக் சைடு வந்து ஸ்டொமட்டா இருக்குன்னு சொன்னோம். அது சின்ன துளை மாதிரி இருக்கும். அது மூலமா தான் கார்பன் டை ஆக்சைடு வந்து ஏர்ல இருந்து எடுத்துட்டு போகுது. தென் சன்லைட், a green pigment in the leaves help them to trap sunlight. This pigment is called chlorophyll. Most leaves are green in color because of this green pigment. So பெரும்பாலான இலைகள் வந்து இந்த கிரீன் பிக்மெண்ட் இருக்கனால தான் என்ன ஆகுது, இலைகள் வந்து பச்சை நிறத்துல இருக்கு. ஸோ அந்த கிரீன் பிக்மெண்ட் தான் என்ன பண்ணும் அப்படின்னா சன்லைட் அந்த லைட்டை வந்து எடுத்துட்டு நமக்கு வந்து போட்டோசிந்தசிஸ் அப்படின்ற ப்ராசஸ் வந்து நடக்குது. த்ரூ போட்டோசிந்தசிஸ் பிளான்ட் ப்ரொடியூஸ் த ஃபுட் அண்ட் ரிலீஸ் ஆக்சிஜன் இன்டு த ஏர். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து நமக்கு ஈக்குவேஷனாக கொடுத்துருக்காங்க பாருங்க. வாட்டர் பிளஸ் கார்பன் டை ஆக்சைடு, அந்த ஈக்குவேஷன்ல சன்லைட் அண்ட் குளோரோஃபில், தென் வந்து ஃபுட் பிளஸ் ஆக்சிஜன். பிளான்ட்டுக்கு ஃபுட்டு கிடைக்குது, நமக்கு ஆக்சிஜன் கிடைக்குது. As plant prepare food for themselves and also for other living things, they are called primary producers. So plant என்ன பண்ணும் அப்படின்னா அதுக்கு தேவையான உணவையும் ப்ரிப்பேர் பண்ணுது. தென் வந்து மற்ற லிவிங் திங்ஸ், அதாவது அதர் லிவிங் திங்ஸ்னா யாரு, ஹியூமன்ஸ், அனிமல்ஸ், நமக்கும் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஃபுட்டு வந்து கொடுக்குது. அதனாலதான் இது என்ன சொல்றோம் அப்படின்னா பிரைமரி ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்றோம். அதனாலதான் இதை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா பிரைமரி ப்ரொடியூசர், முதன்மை உற்பத்தியாளர் சொல்றோம். பிளான்ட் ப்ரிப்பேர் ஃபுட் ஃபார் தெம்செல்ஸ் and also for other living things, they are called primary producers. So இப்போ உங்களுக்கு கிளியரா இருக்கப்பா லீஃபோட பிளான்ஸ் லீஃபோட பார்ட்ஸ் அண்ட் வந்து லீஃப் as a food factory கிளியர் ஆயிடுச்சா? நெக்ஸ்ட் பாருங்க, without primary producers, living things that are not capable of producing their own food and will not be able to live. So வந்து பிரைமரி ப்ரொடியூசர், முதன்மை உற்பத்தியாளர் இல்ல, பிளான்ட் இல்ல அப்படின்னா நம்மளால என்ன பண்ண முடியாது, ஃபுட்டுன்றதே நமக்கு கிடைக்காது. ஸோ அதனால நம்ம எந்த ஒரு உயிரினமே உயிர் வாழ முடியாது. நெக்ஸ்ட் மோர் டு நோ பாருங்க, பிளான்ட்ஸ் லைக் கேக்டஸ் do not have leaves. ஸோ வந்து கற்றாழைக்கு வந்து கேக்டஸ்க்கு வந்து என்ன கிடையாது, லீவ்ஸ் வந்து கிடையாது. their food is made in their green stem. அதோட green stem மூலமா தான் என்ன ஆகுது அப்படின்னா ஃபுட் வந்து அது வந்து ப்ரிப்பேர் பண்ணுது. ஓகேவா? ஸோ வந்து கேக்டஸ்க்கு வந்து என்ன கிடையாது, லீஃப் வந்து கிடையாது. ட்ரை டு ஆன்சர் பாருங்க. டியூரிங் போட்டோசிந்தசிஸ் ரிலீஸ் டேஷ். நமக்கு வந்து இங்க வந்து ரீஅரேஞ்ச் பண்ணி ஆன்சர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன் என்னது, போட்டோசிந்தசிஸ் நடக்கும் போது அது ரிலீஸ் பண்ற கேஸ் என்னதுப்பா, ஆக்சிஜன். Dash is a primary producer plant. Stomata are seen in the dash surface of the leaf, lower. Pigment involved in the food synthesis is dash, chlorophyll. Next ஒரு let us do பாருங்க, 2 plants எடுத்துக்கோங்க, potted plants வந்து எடுத்துக்கோங்க. சரியா? அது வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன்னு வந்து சுத்த சன்லைட் படுற மாதிரி வச்சுக்கோங்க, இன்னொன்னு வந்து சன்லைட்டே படாத அளவுக்கு கவர் பண்ணிக்கோங்க. ரெண்டுக்குமே என்ன பண்ணுங்க, வாட்டர் வந்து டெய்லி வந்து அதுக்கு கொடுங்க. ஆஃப்டர் எ வீக் அப்சர்வ் த பிளான்ட். ஒரு 1 வீக் கழிச்சு என்ன பாத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும், சன்லைட்ல இருந்து ஸோ பிஃபோர் நம்ம வைக்கும்போது எப்படி இருக்கும், ரெண்டுமே ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். ஆஃப்டர் 1 வீக் அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா சன்லைட் ப்ரொடியூஸ் ஆகுற பிளான்ட் வந்து எப்படி இருக்கும், ஹெல்த்தியா க்ரோயிங் ஆயிருக்கும். ஆனா அந்த பாக்ஸ் நம்ம கவர் பண்ணிருக்கிறது என்ன இருக்காது, க்ரோ ஆயிருக்காது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து கண்டிப்பா எல்லா பிளான்ட்டுக்குமே சன்லைட் அப்படின்றது வேணும். அதோட அந்த பிளான்ட் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா பிரீத் பண்ணுது. ஸோ இந்த ப்ராசஸிங்க்கு வந்து நமக்கு வந்து சன்லைட் தேவை. ஃபுட்டு வந்து அது ப்ரிப்பேர் பண்ணா மட்டும்தான் அது வந்து லீவ் பண்ண முடியும்.
ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு உங்களுக்கு புரிஞ்சிச்சு தானே? லீஃப் அப்படின்னா என்ன பார்த்தோம்? அபெக்ஸ், வெயின், மிட்ரிப், பிளேட், பெட்டியால் பார்த்தோம். தென் வந்து ஸ்டொமட்டா பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து போட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் என்ன எப்படி பண்ணுது அப்படின்ற பார்த்தோம். வாட்டர், கார்பன் டை ஆக்சைடு, சன்லைட். ஸோ ஈக்குவேஷன் வாட்டர் பிளஸ் கார்பன் டை ஆக்சைடு, ஈக்குவேஷன் சன்லைட், குளோரோஃபில், ஃபுட் பிளஸ் ஆக்சிஜன். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல நெக்ஸ்ட் டாபிக் பார்ப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.